விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. கரூர் மக்கள் வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு. ஒரு தகவல் காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அந்த 41 குடும்பங்கள்ல இருக்கவங்களுக்கு 38 பேர் வந்து கருணை அடிப்படையில் வந்து அரசு பணி வழங்க போறாங்க அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி வருது. ஆனால் அஃபிஷியல் நியூஸ் வரல இன்னுமே. ஆனால் இப்பயே லைட்டாக எதிர்ப்புலாம் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் யார் தரமா கண்டுபிடிச்சிருந்துருக்கும் உதயநிதி ஸ்டாலின் விட்டாரு. எங்கன்னு சொல்றேன். இதுல உதயநிதி அவர்கள் திண்டுக்கல் போறாரு. திண்டுக்கல் போனவர் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் மெயின் ஏரியாவில் காலையில ஒரு 6-7 மணிக்கு ஜாகிங் போவாங்க தெரியுமா? அந்த டைம்ல நின்று டீ கடையில டீ குடிச்சுட்டு ரோடு மேல இருக்கிற ஒரு கடைங்க. யாருமே அவர்கிட்ட எங்க போனாலும் உங்க முகம் தெரிஞ்சிடற மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறாரு, குடிச்சுக்கிறாரு. என்னங்க ஒரு கிளாஸ் டீயே முடிய போது ஒரு பையன் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஐயோ முதல்வர் பையன்டா நானு, துணை முதல்வர்ரா. வாங்க பிரதர் டீ சாப்பிடலாம் வாங்க. வாங்க பிரதர் டீ சாப்பிடலாம் வாங்க. அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா சார்? குளத்தூருக்கு அவர் போவாரு. அந்த 1000 ரூபாய் காசு கொடுத்ததுக்காக நிறைய லேடிஸ்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. பக்கத்துல சேகர் பாபு இருப்பாரு. அதெல்லாம் கை தட்டி டான்ஸ் ஆடி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி கூத்தெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டம் சேர்த்து, காசு கொடுத்து கூட்டம் சேர்த்து மாநாடு நடத்துனீங்க, பொதுக்கூட்டம் நடத்துனீங்க, திருக்கூட்டம் நடத்துனீங்க, ரோட் ஷோ நடத்துனீங்க. ஆனா நாளைக்கு கரூர்ல ஒரு ரோட் ஷோ நடக்க போகுது. அந்த ரோட் ஷோ 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு மக்கள் 2 பக்கமும் நிக்கணும். அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு இத்தனை ஆயிரம் போலீஸ் வேணுங்கிறதெல்லாம் தாண்டி அவ்வளோ கூட்டத்தை நீங்க கூட்டுறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணணும். அதனாலதான் நீங்க இத்தனை நாளா 10 கிலோமீட்டர்லாம் ரோட் ஷோ நடத்துனதே கிடையாது. நீங்க ரோட் ஷோவே நடத்துனது கிடையாது. ஒருத்தர் நீலாங்கரையில இருந்து கிளம்புவார். அவர் வீட்டு வாசலை விட்டு எப்படா வெளியே வருவாரு அப்படின்னு மக்களும் நியூஸ் சேனலும் காத்துட்டு இருக்கோம். அங்கிருந்து ஆரம்பிச்சு அவர் ஏர்போர்ட்ல இருந்து ஏறி திருச்சியில இறங்கி அங்கிருந்து கரூர் போற வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தெல்லாம் கடைசி நாள் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற அந்த லாஸ்ட் டே வரைக்கும் அந்த கூட்டத்தை நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது, நினைச்சு கூட பார்க்கலாம். அவேகா சார்பில் வருஷம் நடக்கல சார் கல்வி விருது விழா. அந்த விருது விழா வந்து இந்த வருஷம் நடக்குமா அப்படின்றது டவுட்டாவே இருந்துச்சு. ஏன்னா திமுக எதிர்கட்சி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்காது, தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். பாவம் அவரே குளத்தூர்ல தோத்துக்கிறாரு. கல்வி விருது விழா என்னையா கல்வி விருது விழா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல சார், யார் வீட்லயும் அரிசியே போகாதா, சோறு திங்க மாட்டாங்களா? என்னங்க நீங்க ஒரு ஒரு 59 இடத்துல ஜெயிச்சுட்டு மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு 2.5 வருஷம் கட்சிக்கிட்ட தோத்து போயிட்டு வெக்கமே இல்லாம நீங்க வந்து வாய் பேசுவீங்க. உங்களுக்காக இந்த நாடே ஸ்தம்பிச்சு போய் நின்றுமா? முதல்வர் ஆயிட்டாரு விஜய் அவர்கள், அதனால அவர் கையால கொடுக்க முடியுமா? என்னங்க முதல்வர் ஆவதற்காக அது வரைக்கும் மட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஃபங்க்ஷன் நடத்தலாம், அதன் பிறகு நடத்த வேணாம் அப்படின்னு நினைச்சாரா? கிடையாது. அது யார் பண்ணுவா அப்படின்னா திமுக பண்ணும். அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யாருடைய பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா, பிள்ளையுடைய அப்பா பேர் என்ன, ஜெயக்கடாவின் மகளுக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டுகிறேன். கல்வி விருது விழா அப்படிங்கிறது வந்து வருஷா வருஷம் தாவேகா நடத்திக்கிட்டு இருக்கிறது. மீண்டும் இந்த முறையும் நடத்துவாங்க. தாவேகா தரப்புல இந்த முறையும் நடத்தப்படும். இத்தனால தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சிஎம் ஆயிட்டனால வந்து கொஞ்சம் டைம் கிடைக்காம போயிடுச்சு. ஆமா, அதைத்தாங்க நானும் சொல்ல வந்தேன். இல்ல இருந்தாலும் ஒரு கேப் கிடைக்கும் போது நம்ம ஒரு வெட்டிட்டு வந்துடணும்ல. நல்ல வெட்டிட்டாச்சு. அதனால வந்து இன்னைக்கு ஜெயக்கடாவை விட்டுட்டு ஆக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூவடிக்கு பேர் வைக்கலாமா? ஆக உங்களுடைய நல்ல பேர் பூவடி, நல்ல பேர் அப்படி எடுத்துட்டு போட்டுமா? பூவடிக்கு நம்ம வந்து இன்னைக்கு பூக்கொடின்னு பேரை மாத்தலாம். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூவடி சார். கரூர் மக்கள் வந்து அவர்கள் சந்திக்க போறாரு. ஒரு தகவல் காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அந்த 41 குடும்பங்கள்ல இருக்கவங்களுக்கு 38 பேர் வந்து கருணை அடிப்படையில் வந்து அரசு பணி வழங்க போறாங்க அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி வருது. ஆனால் அஃபிஷியல் நியூஸ் வரல இன்னுமே. அதே மாதிரி நாளைக்கு அவர் கரூர் போகிற பிளான் எப்படி இருக்குன்னா, ரோட் ஷோ போகிறார். ஒரு 10 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 3200 போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. நலத்திட்டங்களை ஆரம்பிச்சு வைக்க போறாரு. மக்கள் சந்திப்பாக தான் இது இருக்கும். 41 குடும்பங்களை போய் வீடு வீடாக சந்திப்பாரா அப்படின்றதெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு எப்படி திருச்சி கிழக்குல சந்திச்சாரோ அதே மாதிரி மக்கள் சந்திப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு அவரோட பிளான் அதுதான், முதல்வர் விஜயோட பிளான்.
இப்போ அந்த அரசு பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடிஷ்னலா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனா இப்பயே லைட்டா எதிர்ப்புலாம் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. நாமளே போன வீடியோல பேசணும். அது ஆமா வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு. ஆமா அதே மாதிரி சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து எந்த அடிப்படையில இதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சார். அதான் இது வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கட்சியோடைய தலைவரை பார்க்கறதுக்கு போனாங்க. பார்க்க போன இடத்துல வந்துட்டு அன்னைக்கு இது நடக்கலை, அதனால எதுக்கு கொடுக்கணும் இதை, இது அவசியமானது தானே. கட்சி தலைவரை பார்க்க போனவங்க அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு அரசா ஒவ்வொரு கட்சியை நம்பி ஒருத்தவங்க போவாங்க, சினிமா பார்க்கறதுக்கு போவாங்க, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு போவாங்க, இவங்களுக்குலாம் இதுவா அப்படின்னு கேட்போம்ல. நம்மளே ஒரு வீடியோவில் கேட்டோம்ல. இப்போ நான் இதை சொல்கிறேன் கேளுங்க. அன்னைக்கு அவங்க இறந்து போனதற்கு மிக முக்கியமான காரணத்தில் ஒன்றானது அன்றைய அரசு ஆமா சரியான அளவுக்கு பாதுகாப்பு தரல. பாதுகாப்பு தரல தரல ரைட்டுங்களா. அரசு ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்காதனாலையும் அரசு அந்த இடத்துல வந்து எத்தனை போலீஸை போடணுமோ அதுக்கு ரொம்ப கம்மியான போலீஸை போட்டு அலமோத விட்டு இவ்வளவு ஒரு சின்ன தெருவில் இத்தனை நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் இந்த நபரை பார்க்கறதுக்கு, இந்த அரசியல் தலைவரை பார்க்க எவ்வளோ பேர் வராங்கங்கிறது தெரிஞ்சுமே இந்த கூட்டம் வரும்னு தெரிஞ்சு கரூரில் வந்து நான் இந்த ஒரு குறுகிய தெருவுக்குள்ளே போடுவேன், எக்ஸிட் பாயிண்ட்ஸே இல்லாத இடத்துல நான் போடுவேன். அங்கே எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து அன்னைக்கே கரூர் மேட்டரில் பேசிட்டாங்க. இட் இஸ் கோயிங் இன் த கோர்ட். அதில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா, தட் வாஸ் அ கவர்மெண்ட் போலீஸ் மெஷினரி ஃபெயிலியர். அப்போ போலீஸ் மெஷினரி ஃபெயிலியர் அப்படின்னா அது அரசுடைய பொறுப்பு தான். ஃபெலிக்ஸ் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் சொன்னார், இதை வந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் மிஷினரி ஃபெயில் நீங்கள் சொன்னது அந்த ஒரு ரீசனும் அவர் சொன்னார். அதே மாதிரி இதை வந்து இந்த சம்பவம் வந்து அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த கரூர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க இருக்கவங்க தான் கரெக்டா சொல்ல முடியும். அப்ப இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோ இல்ல அப்போ ஏடிஜிபி மற்ற அந்த போலீஸ் கமிஷனர்ஸா இருக்காங்கல்ல அங்க அவங்களா இருக்கட்டும், இல்ல சட்டசபையில மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், யாருமே அந்த டேட்டாவை ஒரே மாதிரி சொல்லல. எல்லாருமே வித்தியாசமா சொன்னாங்க. அன்னைக்கு 10 நபருக்கு ஒரு போலீஸ் கொடுத்தோம்னு அவர் ஒருத்தர் சொல்றாரு, லேட்டா வந்ததான் ரீசன், விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுதான் ரீசன்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர் சட்டசபையில சொன்ன மாதிரி அவங்களுக்கே வந்து ஒரு பொய்ய ஃபேப்ரிகேட்டா ஒழுங்கா சொல்ல தெரியல. கரூர் மக்களை சந்திச்சா எங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிடுவாங்களோ கரெக்டா அப்படிங்கிறது தான் வந்து திமுக இருக்கிற பெரிய பயம் இப்போ அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல அரசு அவங்கள நம்பி வந்து, அதாவது இல்லைங்க, எந்த கட்சியாக இருக்கட்டும், அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒரு கட்சியவோ இல்லை யாரையோ நம்பி பொது வெளியில சாலைக்கு வந்த ஒருத்தன் அந்த 41 பேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாம போன அந்த அரசு பண்ண பாவத்தை இன்னைக்கு தாவேக அரசு சுமக்குது. தாவேகா சார்பில் வருஷம் நடக்கல சார் கல்வி விருது விழா. அந்த விருது விழா வந்து இந்த வருஷம் நடக்குமா அப்படின்றது டவுட்டாவே இருந்துச்சு. ஏன்னா திமுக எதிர்கட்சி ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காது, தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். பாவம் அவரே குளத்தூர்ல தோத்துக்கிறாரு, கல்வி விருது விழா என்னையா கல்வி விருது விழா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல சார், அதாவது யார் வீட்லயும் அரிசியே போகாதா, சோறு திங்க மாட்டாங்களா? என்னங்க நீங்க ஒரு 59 இடத்துல ஜெயிச்சுட்டு மற்ற இடத்துல எல்லாம் வந்து ஒரு 2.5 வருஷம் கட்சி கிட்ட தோத்து போயிட்டு வெக்கமே இல்லாம நீங்க வந்து வாய் பேசுவீங்க. உங்களுக்காக இந்த நாடே ஸ்தம்பிச்சு போய் நின்றுமா? அல்ல சார், அதாவது நடக்குமான்றது எப்படி இருந்துச்சுன்னா, முதல்வர் ஆயிட்டாரு விஜய் அவர்கள், அதனால அவர் கையால கொடுக்க முடியுமா? என்னங்க முதல்வர் ஆவதற்காக அது வரைக்கும் மட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஃபங்க்ஷன் நடத்தலாம், அதன் பிறகு நடத்த வேணாம் அப்படின்னு நினைச்சாரா? கிடையாது. அது யார் பண்ணுவா அப்படின்னா திமுக பண்ணும். அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யாருடைய பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா, பிள்ளையுடைய அப்பா பேர் என்ன, ஜெயக்கடாவா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஜெயக்கடாவின் மகளுக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டுகிறேன். ஜெயக்கடாவா? அதனால அவங்க முஸ்லீம், அவங்க அந்த மாதிரி தாளையில அடிச்சுக்கிட்டு கருமம் அப்படின்ட்டு போவாங்க அவங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு படிப்பாரு எடுத்து என்று வந்து நம்ம வந்திருக்க இடம் என்ன பாத்தீங்கன்னா, எதுக்காக வந்திருக்கோம், நம்ம இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இங்க. ஆக இப்ப இதுல இருக்கிற முதல் மக்களுடைய பிரச்சனை, ஒருத்தங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கண்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்கன்னு போட்டிருக்காங்க. ஆக இப்ப யாருடைய கண்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒருத்தர் என்னோடதுதான் அப்படின்னு ஆண்பளை பேரு ஒரு பொம்பளை பேரு மாதிரி படிச்சுட்டாரு. இவரு ஆம்பளை எந்திரிச்சிட்டாரு. இவர் எந்திரிச்சோன்னு என்னது இது பொம்பளை பேராச்சே, இது ஆம்பளை எந்திரிக்கிறாரு, குழப்பம் இப்படியே பாக்குறாரு. பார்த்த உடனே நான் தான் நீ தானா கண்டுக்குட்டியை காடப்பா, உங்களுக்கு தான் கண்டுக்குட்டியை காடப்பா அப்படின்றாரு. ஐயா
அப்படின்ட்டு அவர் ஒன்றும் புரியல. நான் எங்க அப்படி எழுதினேன், எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல கரெக்டாக தானே எழுதினேன்னு அவருக்கு ஒரே குழப்பம். இவர் எதிர்த்து பார்த்துட்டு அது உங்க மனைவிக்கா? ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் பொம்பளை பேர் போட்டிருக்கு, ஆம்பளை எந்திரிச்சு நிக்கிறாரு. அந்த அவங்க யார், உங்க மனைவியா, எங்க அவங்கன்றாரு. யோ நான் தான் யா, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. என்ன உங்களுடைய கண்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதை நான் தலையை சொரிஞ்சிட்டு பிரச்சாரத்துக்கு போகணும். அதாவது ஊர்ல எத்தனையோ தலைவர்கள் இருந்தும் உங்ககிட்ட நான் என் பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்தேன் பாத்தியா அப்படின்னு நினைச்சிட்டு அதால வந்து செம்ம காண்டா இருப்பாரு. அதனால இந்த மாதிரிலாம் எங்க தலைவர் வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணுவாரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆட்சி போனதுனால வேணா வந்து ஏதாவது நடக்காம இருக்கலாம். ஆனா வந்து கல்வி விருது விழா அப்படிங்கிறது வந்து வருஷா வருஷம் தாவேக்கா நடத்திக்கிட்டு இருக்கிறது. மீண்டும் இந்த முறையும் நடத்துவாங்க. தாவேக்கா தரப்புல இந்த முறையும் நடத்தப்படும். இத்தனை நாளா தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சிஎம் ஆயிட்டனால வந்து கொஞ்சம் டைம் கிடைக்காம போயிடுச்சு. அதைத்தாங்க நானும் சொல்ல வந்தேன். இல்ல இருந்தாலும் ஒரு கேப் கிடைக்கும் போது நம்ம ஒரு வெட்டிட்டு வந்துடணும். வெட்டிட்டு வந்துடணும்ல. நல்ல வெட்டிட்டாச்சு. அதனால வந்து இன்னைக்கு ஜெயக்கடாவை விட்டுட்டு ஆக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூவழிக்கு பேர் வைக்கலாம்பா. ஆக உங்களுடைய நல்ல பேர் பூவழி, நல்ல பேர் அப்படியே எடுத்துட்டு போட்டுப்பா. பூவழிக்கு நம்ம வந்து இன்னைக்கு பூ கொடிடு பேரை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது மாத்தி விடலாமா உங்களுக்கு? இல்ல வேணாம், இதே பேர். ரைட். இப்போ இந்த கரூர்ல வந்து கூட்டம் சேர்றது பத்தியும் நீங்க வந்துட்டு இந்த இதெல்லாம் பத்தி பேசுனீங்கல்ல, அப்போ அதுல நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். எங்கன்னா ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் யார் தரமா கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். ஐயோ இந்த ரிசல்ட் நமக்கு வராதியா, அங்கதான் ஏன் போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் விட்டாரு. எங்கன்னு சொல்றேன், இந்த பிரச்சாரம் நடக்கிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு விஜய் அவர்கள் ஒரு சைடு பண்றாரு, எடப்பாடி ஒரு சைடு பண்றாரு, எல்லாம் போயிட்டு இருக்குது. சீமான் ஒரு 4 பேரோட போயிட்டு நின்று டாட்டா காட்டு வர்றாரு, அது ஒரு பக்கம் போகுது. இதில் உதயநிதி அவர்கள் திண்டுக்கல் போறாரு. திண்டுக்கல் போனவர் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் மெயின் ஏரியாவில் காலையில் ஒரு 6-7 மணிக்கு ஜாகிங் போவாங்க தெரியுமா? அந்த டைம்ல நின்று டீ கடையில் டீ குடிச்சுக்கிறாரு. ஒரு வீடியோ வந்திருக்கும், அவர் டீயே குடிச்சிருக்க மாட்டாரு, குடிச்ச மாதிரியே காட்டுவாங்க. அது சொன்னாங்க சில பேர், அந்த வீடியோ விட்டுருங்க, அது சொல்லலை நான். ரோடு மேலே இருக்கிற ஒரு கடைங்க, யாருமே அவர்கிட்ட எங்க போனாலும் உங்க முகம் தெரிஞ்சிடற மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறாரு, குடிச்சிட்டுக்கிறாரு. என்னங்க ஒரு கிளாஸ் டீயே முடிய போது ஒரு பையன் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஐயோ முதல்வர் பையன்டா நான், துணை முதல்வர்ரா, டேய் சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏடா நான், டே என்னைய பார்த்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்துல 6 படத்துல ஒவ்வொருத்தனா வந்துட்டே இருப்பான், ஒவ்வொரு முட்டி ஒருத்தன் வந்து ஃபிளைட்ல இருந்து கீழே அது வரும்போதெல்லாம் வடிவேலு இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அந்த மாதிரியே நின்று இருப்பாரு ஒரு ரோட்ல. என்னமோ வரான் இங்க போற நம்மளதான் பார்க்க போறான், ஹலோ பயம் அவன் போயிடுவான் அங்கிட்டு. சார் நவுருங்க சார் டைம் ஆச்சு. யாருமே கண்டுக்கலங்க. அந்த வீடியோ நீங்க இன்னைக்கு போய் போட்டு பாருங்க. திண்டுக்கல்ல நின்றுப்பாரு அவரு. திண்டுக்கல் நடு ரோட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கண்டுக்காம போகப்பட்ட ஒரே துணை முதலமைச்சர் வருதாங்க, ஒரே முதலமைச்சர் பையன் வருதாங்க. சுத்தி ஒரு 4 பேர் நின்று ஜாகிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, என்னடா இவர் சொன்னாரு பல பேர் வீடியோ எடுத்து போவாங்க, நம்ம காஸ்டியூம்லாம் போட்டு வந்தோம், பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு ஒருவே கண்டுக்க மாட்டேங்கிறான் இந்த ஆளு அப்படின்ட்டு. அப்போது கூட வந்தவங்க சொல்லலாம்ங்க, ஐயா கூட்டம் அடம்போது நீங்க பார்த்து நில்லுங்க, கூட்டமா இருக்கு. எங்கடா கூட்டம், ஏன்டா போய் பேசுறீங்கன்னு அப்ப ரியலைஸே பண்ணலங்க அவர். இதே 2 நாளுக்கு முன்னாடி தானே வந்துட்டு சனிக்கிழமை ஒருத்தர் போய் ஒரு ஊர்ல சந்திச்சாரு. அந்த சந்திப்புல வந்துட்டு வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து அவர் வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் யாருனே தெரியலன்னு சொல்லிருக்காரு. சினிமா செய்திகள் பார்க்கலன்னு வாயை விட்டுவிட்டு அங்க ஒருத்தர் இங்க இருந்து ஊரு விட்டு ஊரு போறாரு. கேட்டுக்கு ஆரம்பிச்சு திருப்பி கேட்டுக்குள்ள போற வரையும் லைவ் கூட்டம், லைவ் மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. போற ஒவ்வொரு ஊர்லயும் வந்து வண்டியை சுத்தி வராங்க போறாங்க. அந்த 2 பாட்டு லைவ்ல ஓடுது. தமிழ்நாடே இவரு பின்னாடி ஓடுது. இவரு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று டீ குடிச்சுக்கிட்டு நம்மளை யாருமே பார்க்கலையே, அங்க அவ்வளோ பேர் போறாங்களே, ரியலைஸ் பண்ணிருந்தா அப்ப கூட ரியலைஸ் பண்ணல. சரி அடுத்த நாம தான் ஜெயிப்போம், நாம தான் அடுத்து அப்படின்றதெல்லாம் ஒரு வந்துருச்சு போல வந்துருச்சு மைண்டுக்குள்ள. சரி நம்ம அடுத்த பஸ் ஸ்டாண்டு போவோம், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சரியில்லை போல இருக்கு, நமக்கு டீயை ஊத்திவிட்டு கிளம்பிட்டார். அது ரியலைஸ் பண்ணாம விட்டாரு. இன்னைக்கு கரூர்ல வரப்போற கூட்டமாவது அவங்களை என்ன ரியலைஸ் பண்ண வைக்கும். நீங்கள் 41 குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அது சரியாக இருக்காது, அது வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பானது, அன்றே வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு சுற்றுறாங்க இவங்க. அன்றே வந்துட்டு சொல்லப்பட்டது ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சாங்க, அந்த கமிட்டி கிட்ட ஒரு முறையும் கேட்கணும். நாம் யாருமே இந்த கேஸை சம்மந்தப்பட்ட யாருமே வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களையோ குடும்பத்தையோ போய் சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் கமிட்டி அமைக்கப்பட்டவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போனோம். அந்த கேஸ் தான் அந்த ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்குதே, அந்த ஆர்டரை இவங்க ஃபாலோ பண்ணல, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண சொல்லுங்கிறதுக்காக தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போனோம். ஏதாவது ஒரு இடத்திலாவது
தாவேக தலைவர் விஜய் அவர்கள், இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திக்கவே கூடாது அப்படின்னு நாங்க எங்க பெட்டிஷன்ல எழுதணுமா அப்படின்னு எங்க அண்ணன் அண்டா கேட்கறாப்புல லைவ்ல உட்காந்துக்கிட்டு. புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் எப்ப தெரியுமா இருக்கணும்? வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி இந்த புத்திசாலித்தனத்துல பேசியிருந்தா என்ன அழகா இன்டர்பிரட் பண்றாரு அப்படின்னு கை தட்டி இருப்பாங்க. ஏன் கேஸை வாபஸ் வாங்கிட்டு 25 பக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்னத்தை வச்சு உருட்டுறது இன்னைக்கு? இப்போ இந்த போடுறேன் பாரு ஒரு ரூட்டு, ஏங்க அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உருட்டு தாங்கல. அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா சார்? குளத்தூருக்கு அவர் போவாரு, அந்த 1000 ரூபாய் காசு கொடுத்ததுக்காக நிறைய லேடிஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, பக்கத்துல சேகர் பாபு இருப்பாரு, அதெல்லாம் கை தட்டி டான்ஸ் ஆடி வேடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி கூத்தெல்லாம் அவங்க நிறைய பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டம் சேர்த்து, காசு கொடுத்து கூட்டம் சேர்த்து மாநாடு நடத்துனீங்க, பொதுக்கூட்டம் நடத்துனீங்க, தெருக்கூட்டம் நடத்துனீங்க, ரோட் ஷோ நடத்துனீங்க. ஆனா நாளைக்கு கரூர்ல ஒரு ரோட் ஷோ நடக்க போகுது. 10 கிலோமீட்டருக்கு. அந்த ரோட் ஷோ 10 கிலோமீட்டருக்கு. 10 கிலோமீட்டருக்கு மக்கள் 2 பக்கமும் நிக்கணும். அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு இத்தனாயிரம் போலீஸ் வேணுங்கிறதெல்லாம் தாண்டி அவ்வளோ கூட்டத்தை நீங்க கூட்டுறதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ண முடியுமா? அதனாலதான் நீங்க இத்தனை நாளா 10 கிலோமீட்டர்லாம் ரோட் ஷோ நடத்தினதே கிடையாது. நீங்க ரோட் ஷோவே நடத்துனது கிடையாது. அப்படியே நடத்தினாலும் சைட்ல பலூன்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு கவர் பண்ணிருங்க. ட்ரோன் ஷாட்ல இருக்கும் போது ஆளுங்க நிக்கிற மாதிரியே தெரியும் அதை பார்க்க. இல்ல, இவங்களோட ரோட் ஷோலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து 150-200 மீட்டர் தான். இந்த கார்னர்ல கேமரா நிற்கும், அந்த கார்னர்ல சன் டிவி கேமரா நிற்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ரெடி ஸ்டார்ட் அப்படின்ன உடனே கை காட்டுவாரு, ஸ்டாலின் தான் வர்றாரு, போட்டே மக்கள் பணத்தை சுரண்டுறாரு அப்படின்னு பாட்டு ஓடும், கையை காட்டுவாரு, எண்ட் லைன் வந்துடும். இந்த கேம்ல நீங்க வீடியோ கேம் விளையாடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் எண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எண்ட் லைன் வந்த உடனே பாத்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சு போயிடும். இதுக்கு மேல போனா கூட்டத்துல கேமரா ஆளுங்க எழுறது கேமரால பதிவாயிரும், நிறுத்துங்க வண்டி அப்படின்ற மாதிரி. இவ்வளவுதான். எல்லா லைவ் நியூஸ்லயே பாருங்க, அந்த டைம்ல இந்த எண்ட் டு இந்த எண்ட் மட்டும் தான் மக்கள் நிப்பாங்க, அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதையே லூப்ல போடுவாங்க, திரும்ப அதையே போடு, ஐயா திரும்ப அதையே போடு அப்படின்னு அதையே மறுபடியும் போட்டு காட்டுன்னு இருப்பாங்க. சுத்தி அதே ஆளுங்க தான் நிப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பண்ணி குளத்தூருக்கு போனாரு சார், அப்ப பாத்தீங்களா சார் அந்த கூட்டம்? கதறி அழுதாங்களே அந்த கூட்டம், அந்த ஒரு கார் சுத்தி மட்டும், அவ்வளவுதான் அது கூட்டம். ஏன் குளத்தூர் அவ்வளவு சின்னதான் என்ன? அதுவும் சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தீங்க, எல்லாம் வெளியே வந்திருக்கணுமேங்க. சிங்கப்பூர்ல கொஞ்சம் சிங்கப்பூர் குளிர்னு சொன்னாங்க, மே மாசம் குளிர்னாங்க சிங்கப்பூர்ல, அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை ரைட்டுங்களா. ஆனா இன்னைக்கு கரூர்ல ஒரு சம்பவம் இருக்கு, ரோட் ஷோ. சும்மா வீட்டுலேருந்து கிளம்புவார் ஒருத்தர் நீலாங்கரையிலேருந்து கிளம்புவார், அவர் வீட்டு வாசலை விட்டு எப்படா வெளியே வருவார் அப்படின்னு மக்களும் நியூஸ் சேனலும் காத்துட்டு இருக்கோம். அங்கேருந்து ஏர்போர்ட் போகிற வரைக்கும் ஒரு கூட்டம். அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஈசிஆரில் அவர் நிற்கிற சிக்னல்லாம் வந்து மலர் தூவாங்க, பூவெல்லாம் தூவாங்க, தூவிட்டு பைக் எடுத்து ஓரமாக போயிடுவார். நம்மளால அவருக்கு டிலே ஆகிடக்கூடாது அவர் போகிற இடத்துக்கு அப்படின்ட்டு. ரைட்டுங்களா. அங்கிருந்து ஆரம்பிச்சு அவர் ஏர்போர்ட்ல இருந்து ஏறி திருச்சியில இறங்கி அங்கிருந்து கரூர் போற வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தெல்லாம் கடைசி நாள் வரைக்கும் உங்களுடைய இந்த உலகத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற அந்த லாஸ்ட் டே வரைக்கும் அந்த கூட்டத்தை நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும். இப்போ திமுகல சார் அவங்களோட ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கே வந்து அதிகமா இப்போ பேசிட்டு இருக்காங்க. சண்டே சாட்டர்டே ஆனா அவங்க எங்கேயாவது ஒரு கூட்டம் போட்டு பேசுறது, அதுதான் ரொம்ப வைரல் ஆகுது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். திராவிட கொள்கைகளை பேசுகிறோம், நீங்கள் ஸ்பூஃப் பண்ணது கரெக்டாக அது பண்ணுறதான்ட்டு தனியார் யூடியூப் சேனல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். இவங்க தான் வந்து இப்போ அடுத்த திராவிட கொள்கைகளை வந்து மக்களுக்கு சொல்றதா இருக்காங்களா சார்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க, அடுத்து இப்போ இவங்க சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. இதில் ஜோக் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே அன்றைக்கி சொன்ன மாதிரி இங்கே 2 பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்று வந்து பழைய அமைச்சர்கள் யாரெல்லாம் இந்த கட்சியை வந்துட்டு அசிங்கமே வா அப்படின்னு மக்களை பேசி அவங்க வந்து இந்த கட்சியை அழிக்க போகிறாங்களா, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி வெளியே நினைச்சு அப்படின்னா டான்ஸ் ஆடி இந்த பைத்தியங்கள்லாம் வந்து இந்த இதை வந்துட்டு அழிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இதில் போட்டியே. இப்போ இந்த போட்டி வந்து எவ்வளவு கடுமையாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க வந்துட்டு இடி ரெய்டு அது இதுன்னு ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தது போக, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெயிலு வாங்குறாங்க. பெயில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்துட்டு பெயிலை வந்துட்டு இது பண்ணுறாங்க, அதாவது லுக் அவுட் நோட்டீஸை வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க ஆன் கண்டிஷன். இன்னைக்கு ஆஜராகணும் சார், செந்தில் பாலாஜி அவர்களும் அவங்க தம்பியும் ஆஜராகலை. பெயில் வாங்கிடுவாங்க ஆனால் ஆஜராக மாட்டாங்க. அது மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவங்கலாம் ஒரு பக்கம் அந்த கட்சியோடைய பேரை அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு கெடுத்து விட்டு ஒரு லெவலில் வச்சுட்டாங்க. இப்போ அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இல்லை, அடுத்த கட்டத்துக்கு இழுத்து விடுறதுக்கு நம்ம ஜென்சி டிஎம்கே. இப்போ இதில் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப கிளியராக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்கிறவங்கள பற்றி நிறைய பேர் யோசிப்பாங்க.
என்னப்பா நீங்களாம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு இன்டெலெக்சுவல் இடியட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சமாவது வந்துட்டு முற்போக்கா பேசக்கூடாதா, நீங்களும் இப்படி பேசினா என்ன பண்ணுறது, அடுத்த சந்ததி நம்ம தான், அவங்க முதல்ல அடுத்த சந்ததியே கிடையாது, அவங்களே வந்துட்டு அந்த பீஸுங்களுக்கும் இந்த பீஸுங்களுக்கும் நடுவில் இருக்கிற பீஸுங்க, 40களை தாண்டின பீஸுங்க, இருந்தாலும் விடுங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷனாவது ஒழுங்கா இருக்க வேணாமா, நீங்களும் வந்து இப்படி வந்து ஆமா வி ஆர் ப்ரௌடு கொத்தூஸ், திமுக உள்ள இருக்கவங்களே அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம ப்ரௌடு ஊப்பின்னு சொல்றீங்களே 200 ரூபா ஊப்பின்னு, இது தவறு இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்கறாங்களே, அதுக்கு முதல்ல ஒரு சரியான பதில் இன்னும் நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்க. நல்லா கவனிச்சோம்னா எவன்லாம் இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு சுத்துறானுங்களோ இவனுங்க பாதி பேர் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு திமுக ஃபேமிலியிலேருந்து வந்து அடுத்த ஜென்ரேஷன். அதை வந்து நிறைய பேர் இன்னும் ரியலைஸ் பண்ணல. அதை எங்க ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த அன்பானந்தம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இதுல போயிட்டு கோர்ட்ல வந்துட்டு சரி ஓகே நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல உன்னை ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட்ல ஆஜராக போறீங்க, உங்க மேல வந்து ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்காக ஆஜராக சொல்றாங்க, போறீங்க அவ்வளவுதானே. அந்த ஆஜருக்கு போய் சரி நான் ஆஜராகிறேன், என்னமோ இந்த பக்கத்து நாட்டு ராஜா வந்து இந்த ராஜாவை சந்திக்கிறதுக்கு சொன்ன மாதிரி இந்த ராஜா வந்து சரி நான் வருகிறேன் என்று ஓலையிடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு, என்ன ஓலையிட முடியாது ஊழையிட முடியாது, வந்துட்டா நீ பார்த்துட்டு தான் போகணும் கோர்ட்டை அப்படின்னா, அதுக்கு ஒரு கெத்தா ஒரு 6 பேர் சுத்தி, என்ன புரியல எனக்கு. அது அதை கூட விடுங்க, லீகல் டீம் ஃபுல்லா இருக்காங்க, லீகல் டீம் ஃபுல்லா அப்படியே ஒரு மாசம் அந்த வெட்டி பந்தாவுக்கு மட்டும் திமுக குறைச்சலே கிடையாது. ஒரு வெள்ளை சட்டையும் பிளாக் பேண்ட்டையும் போட்டு இங்க வந்து கருணாநிதி இல்ல முக ஸ்டாலினோட போட்டோ ஏதாவது பேக்கெட்ல வச்சுக்கிட்டு, அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களெல்லாம் வந்து சட்டம் எதுக்கு படிக்க சொன்னாங்க ஒரு காலத்துல, ஏய் சட்டம் நம்ம கையில இருந்தாதான், படிப்பு நம்ம கையில இருந்தாதான் நம்மளாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னதை போய் இன்னைக்கு அதை எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணலாம், அதை வச்சுக்கிட்டு எப்படி ஊருக்குள்ள வந்து ஒரு வெட்டி பந்தா காட்டலான்றதுக்காக சுத்திட்டு இருக்க கூட்டம் தான் பாதி திமுகன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அங்க போறதுக்கு முன்னாடி சீன்ல ஒரு 2 பேரை பார்த்துருப்பீங்க நீங்க அன்னைக்கு, அவங்க அம்மா அவங்க அப்பா, அவங்க 2 பேரும். அவர் பாத்தீங்கன்னா திமுக கரைவேட்டி போட்டு உள்ள வந்திருப்பாரு. அவர் இதுக்கு முன்னாடி திமுக இருந்தது போலதான் சார், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் நைட்டு போய் கூப்பிடும் போது அவங்க அப்பா தான் வந்து நிறைய ஆட்களை கூட்டு வந்து பேசினாரு. அதனால அவர் திமுக கழக சொல்றாங்க, அவருக்கு பொறுப்புல முன்னாடி இருந்திருக்காரு, அவருடைய மகன் தான் இவர் அப்படின்றத வந்து நியூஸ்ல சொல்லும் போதே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அம்மாவும் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் பிளவுஸ் ரெட் சாரி போட்டுக்கிட்டு நல்ல கட்சி ஆளா உள்ள நுழைஞ்சிட்டு நம்ம பார்க்காத கேஸா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் என் பையன் பேசினான். அவங்க அப்பா சொல்றாரு சார், என் பையன் கொலை பண்ணானா கற்பழிப்பு பண்ணானா என்ன பண்ணான் எதுவும் பேசல, தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே அவன் பேசினான். தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேசுனீங்க நீங்க, எனக்கு புரியல. அதாவது வந்து ஒருத்தருடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி நீங்க பேசுவீங்க, அது கேட்டா வந்து தமிழ்நாடு மக்களுக்காக பேசுற பேச்சா? முதல்ல இவங்களுடைய வாதமே ரொம்ப கேவலமான வாதங்க. அதாவது வந்துட்டு அவர் பேசுறது மட்டும் சரியா, அவர் சட்டசபையில் அப்பா எங்கன்னு கேட்டாரு. நான் என்ன சிம்பிளா கேட்கறேன், ஒருத்தருடைய அப்பாவை பத்தி பேசுறதுங்கிறதும் ஒருத்தங்களுடைய குடும்பத்து மனைவி பத்தி பேசுறதும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில இருந்தவர், அவர் இன்றும் உங்களுடைய கட்சி தலைவர், அவர் முன்னாள் முதல்வர், அவர் எங்க இங்க காணலையே. இத்தனை நாளா வந்துட்டு 1 to 1 இட்ஸ் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் போயிட்டு இருந்துச்சே, இன்னைக்கு விஜய் வெர்சஸ் உதயநிதியா மாறி இருக்குதே, எங்க போனார் அந்த ஸ்டாலின் அப்படிங்கறத கேட்டதுதான் கேள்வி. அதுக்கு நீங்க வந்து அரசியல்லே இல்லாத ஒருத்தங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பத்தி பேசுவீங்களா? எப்படி இதுவும் முதல்ல ஒன்னாகும், எப்படி வந்து முட்டை கொடுத்து பேசுறாங்க என்ன தெரியல. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கேல இருக்கிற இந்த பீஸுங்களா பாத்தீங்கன்னா ஒன்னா வந்துட்டு சில ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அந்த ஒரே யூடியூப் சேனல்ல இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்டர்வியூ. யாருக்கும் 1 to 1 இன்டர்வியூ பேசவே தெரியல, வேர்த்து ஊத்துது, சுத்தமா பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா அதே ரூம்ல தான் அவர் உட்கார்ந்திருக்காரு, ரொம்ப சில்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்திருக்காரு, ஓடுற ஏசிக்கு அவர் அழகா இருக்கிறாரு. ஏசி 20ல வச்சுமே பாத்தீங்கன்னா ஊத்துது வைங்களுக்கு அப்படியே, ஏன்னா பேச வரல. நம்ம மேல ஸ்டேஜ்ல ஏறி நின்று 500 டிஎம்கே காரங்க இருக்கும்போது வாய் என்ன வேணா பேசலாம். ஒரு ஆங்கர் கேள்வி கேட்கும் போது அங்க ஆபீஸுக்குள்ள போய் உட்காந்து ஸ்டுடியோல பேசணும்னு சொன்னா வேர்க்குதா? பேச வரல, வளருது வாய், ஒரு கேள்விக்கு உருப்படியா பதில் இல்ல. அந்த ஒரே ஆங்கர் தான் இந்த 2 பேரும் மாத்தி எடுத்துட்டாரு இது வரைக்கும். 2 பேர்ட்டையும் ஒழுங்கா பதில் அது அது இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஃபுல் இன்டர்வியூ. மாசுவை பத்தி பேசும்போதுதான் அந்த வீடியோ தான் செம வைரல். மாசுபிரமணியன் அவரை பத்தி தெரியுமானா, ஒருத்தர் இறந்துட்டாரு அவரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி, என்னங்க மூளையே இல்லாம பேசுறீங்க, இறந்தவரை விட்ட போய் எப்படிங்க கேட்க முடியும் அப்படிங்கிற. அவ்வளவுதான், இந்த கட்சியை கெடுக்கிறதுக்கு போட்டியில வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மூத்த தலைவர்கள் தோத்து போயிருவாங்க.
இவங்க ஒரேடியா க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னும் 6 மந்த்ஸ் தான். ம். ஸ்டாலின் என்ன சொல்றாரு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு 6 மந்த்ஸ்னு. ம். இவங்க அந்த தேதி குறிச்சிட்டாங்க திமுகக்கு. Okay. இவர் என்னையா நம்ம கட்சி தலைவர் அவங்களுக்கு தேதி குறிக்கிறாங்க, நம்ம கட்சிக்கே தேதி குறிச்சிட்டு இவருக்கு தெரியாது போல இருக்கே அப்படின்ற ரேஞ்சு சுத்திட்டு இருக்காங்க இவங்க. Okay. அதனால மானம் போகுது, கேவலமா நடந்துக்கிறாங்க. அது நல்லதுதான், எனக்கு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு இது நல்லது. Okay. திமுக வந்துட்டு அழியுது, திமுக வந்து இந்த மாதிரி போகுதுன்னா அது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது. இவங்க ரியலைஸ் பண்ணாமே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆமாமா, இவங்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறையிறதுக்கு காரணம் இவங்களே இருக்கும்போது இப்போ பின்ன வெளியேந்து யாரும் வேலையை பார்க்க வேணான்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்களே இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு போடாதீங்க ஓட்டு, நாங்கள் பைத்தியங்க அப்படின்ற மாதிரி. ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த ஜென்சி டிஎம்கேல இருக்கிறவங்களே அடுத்த தலைமுறையை சேர்ந்த திமுக காரன். அதனால தான் இவனுங்க மேலே ஏறி நின்று ஆமா நாங்கள் 200 ரூபா ஊப்பி, ஆமா நாங்கள் ப்ரௌடு கொத்துன்னு அது சொல்றாங்க. இல்லாம பிலோ த பெல்ட்ல யார வேணா என்ன வேணா பேசலாம். ஆனா அதெல்லாம் காப்பாத்துறதுக்கு வீட்ல எல்லாம் வேலை இருக்காங்க. அதனால என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம். அதனால திமுகலயே இருக்கிற மத்தவங்க யாரெல்லாம் வந்துட்டு இன்னுமே இந்த அடிமட்டு தொண்டனா இருக்கிறானோ அவனுங்களும் பொதுமக்களோ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல எவன்லாம் வந்து பேசுறானோ இந்த ஐடியாலஜி சப்போர்ட் பண்ற திமுக காரன்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ஜென்ரேஷனா உட்காந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ரியலிஸ்டிக்கா ஒரு நேர்மையா இதுக்கு முன்னாடி என் குடும்பத்துலலாம் இந்த திமுக யாரும் கிடையாது. அதாவது திமுக வாழையடி வாழையா திமுக சப்போர்ட் பண்றத பத்தி நான் சொல்லல. கட்சியிலேயே உள்ள பொறுப்புல இருக்கிறவனுங்க அவனுங்க பசங்க இங்க உள்ள வந்து இளைஞரணி திமுக அப்படின்ற பேர்ல வராம இன்னைக்கு ஜென்சி டிஎம்கே திமுக வரானுங்களே தவிர இது சேம் இதே குழப்பு தான் பண்றாங்க அப்படின்றது தான் இதுல பாயிண்ட். அப்ப இந்த அன்பானந்தம் கேஸ்ல இது அழகா வந்துட்டு வெளியே வந்துருச்சு. இதை நம்ம முதல்ல கவனிக்கணும். இவங்க எல்லாருமே வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டீஷியன்ஸ் தான் இந்த ஜென்சி டிஎம்கேன்ற பேர்ல வரானுங்க அப்படின்றது இது ஒண்ணு. கேட்டா இவர் ஒருத்தர் தானே, மத்தவங்க என்ன அப்படின்னா மத்தவங்க தேடி எடுத்து வந்துட போகுது. ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது பேசி வரும்போது தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து ஒரு மேட்டர். இன்னொன்னு நான் என்ன கேட்கறேன், ரெண்டாவது அந்த இது கேட்டேன், அதாவது ஸ்டாலின் அவர்களை பத்தி தேடுனதும் நீங்க அவங்களுடைய ஃபேமிலி பத்தி பேசுறது ஒன்னானா சத்தியமா ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய ஒருத்தவங்களோட அப்பா அவரை பத்தி கேட்கறதுக்கும் இதுக்கு 60 நாளுக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் இருந்தவர் எங்கன்னு தேடுறதுக்கும் நீ ஒருத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ரொம்ப பெரிய வித்தியாசம். எங்க வந்து அவர் பேசுனது இவர் பேசுனதும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னா, நீங்க எப்படி வந்து அவருடைய மனைவி பத்தி பேசுனீங்களோ இல்லை வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்களோ, அதே போல் இன்னைக்கு காணாமல் போன அப்பா அப்படின்னு சொல்லி தேடினதுக்கு பதிலாக அவங்கள பற்றி வேற ஏதாவது ஒரு செய்தியை ஒருவேளை அவர் சொல்லியிருந்தாருன்னா ஓகே, அது வந்து என்ன செய்தி என்ன எதுன்றதுக்குள்ள நான் போல. அந்த மாதிரி ஏதாவது அவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி இருந்துச்சுன்னா அதை ஒருவேளை அவர் பேசியிருந்தாருன்னா மட்டும்தான் நீங்கள் பேசுகிற தரங்கட்ட அரசியலும் அவர் பேசின அரசியலும் ஒன்றா இருந்திருக்கும். அந்த தரங்கட்ட அரசியலை அவர் பண்ணலை, அந்த மாதிரி பேசலை. ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் தனிப்பட்ட வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. இதில் நீங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கு பின்னாடியுமே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலேருந்து நியூஸ்லேருந்து அன்னைக்கு காலத்தில் நடந்துகிட்டு இருந்த வார இதழ்கள் நாள் இதழ் மாத இதழ்லேருந்து ஆரம்பித்து புத்தகம் வரைக்கும் உங்களை பற்றின கதைகளும் இருக்குது. அதை பற்றி யாரும் இங்கே பேசலை. அந்த கீழ்த்தனமான அரசியல் தாவேக்கா பண்ணலை. ஆனால் நீங்கள் பண்ணுறது தரங்கட்ட அரசியல். இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு இது தெரியும். நான் சொல்ற இந்த தெளிவு இந்த வீடியோ மூலமா நான் சொல்லி தான் யாருக்கு தெரியுன்றதுல மக்களுக்கு தெரியும். இது திமுக வேணா தெரியாம இருக்கலாம். இவங்க வந்து சப்பக்கட்டு கட்டி தோத்து போனதுல அழுக முடியாம திணற முடியாம இன்னைக்கு ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு எல்லா ஊப்பிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊப்பிங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு 4 ஊப்பிங்க இந்த மாதிரி பேசுறதுயா அந்த வெள்ள முடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நரைச்சு போயிட்டு வந்து உட்காந்து ஒரு 40 பேசிட்டு இருக்கும் பாருங்க. அதாவது இன்டெலெக்சுவல் இடியட்டுங்க. இந்த இன்டெலெக்சுவல் இடியட்டுங்க பேசுறத ரீபோஸ்ட் பண்ணிட்டு நீங்க உங்க இன்ஸ்டாலே பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீபோஸ்ட் சிம்பிள் போட்டு உங்களுக்கு உங்க குரூப்ல இருக்கிற கொத்துங்க மூஞ்சிலாம் வரும். அதுல எனக்கு வருது அந்த மாதிரி இந்த கொத்துங்கெல்லாம் சர்க்கிள் போட்டு காட்டுதுங்க. எல்லாம் பார்த்தா அப்படின்னா வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டு எஸ் சூப்பர் கரெக்ட் பைத்தியம் இது என்ன இதுங்களும் உருப்படாதுங்க, இந்த நாட்டையும் உருப்படக்கூடாதுங்க, என்ன கர்மமோ எதுக்கு தான் இதுங்கெல்லாம் வந்துச்சு. அதாவது ஒரு நகசாக்கி ஹிரோஷிமாவுடைய எஃபெக்ட் கூட வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு பெருசா இல்லைங்க. அதோடைய எஃபெக்ட் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஜப்பான் வந்து தப்பிச்சு அதை விட்டு நான் தாண்டி ஓரளவுக்கு கடந்து வந்துருச்சு. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க அங்கங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோடைய அந்த எஃபெக்ட் இருக்குதுன்றாங்க. பட் அதை தாண்டி ஓரளவுக்கு அவங்க அதை மீண்டு வந்துட்டாங்க. இந்த நகசாக்கியோடைய எஃபெக்ட் என்னைக்கு போகுமோ தெரியல. 1950-60 வந்த எஃபெக்ட் போக மாட்டேங்குது. வேரூன்றி மக்களை கெடுக்கிறதுக்கு இந்த நாச சக்தி பெரிய டார்ச்சரா இருக்குது. இதுல இன்னொரு ஜோக் என்ன அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். நீங்க பேசிட்டு இருக்கிறது டிஎம்கே பேசுற அரசியல் இஸ் ஃபேஸ் 2. அதாவது தமிழ்நாட்டுடைய ஃபேஸ் 2 பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 2026 தாவேக்கா என்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்குது. இந்த 60 நாளுக்குள்ள வந்திருக்கிற ஆட்சியில இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது, கேள்விகள் இருக்குது, இது இருக்கு அது இருக்குன்னு கதறீங்களே. ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபேஸ் 2 ஆஃப் தமிழ்நாடு. அதை விடுங்க, அதுக்கு வருவோம்.
we will talk about it. உட்காந்து பேசுவோம், பல நாள் உட்காந்து பேசுவோம். இந்த அரசு நல்லா இருக்குதா இல்லையா, என்ன மாத்திக்கணும், என்ன கண்டிப்பா பேசுவோம். 5 வருஷம் டைம் இருக்குது, கவலையே பட வேணாம். எங்கேயும் யாரும் ஓடி போயிடக்கூடாது. நீங்களும் நானும் சரி, அவங்களும் சரி, யாரும் ஓடுறது இல்லை. we are going to talk about it. பட் நீங்க அதுக்கு வரதுக்கு முன்னாடி லேப் 2 ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு கார் ரேஸ் ஓடுறீங்க அப்படின்னா லேப் 2 போறீங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லேப்பை முடிச்சு தானே செகண்ட் லேப் போவீங்க. அதுக்கப்புறம் தானே தேர்ட் லேப்பு. நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் லேப்புக்கு எனக்கு கேள்வி சொல்லுங்கள். 1950லேருந்து 2026 வரைக்கும் நடந்த இந்த அரசியலை பற்றி பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. திமுகவின் 75 வருட அரசியலை பற்றி இங்கே பல கேள்வி எழுப்பப்படுது. அதை ரொம்ப நேக்கா தன்னை புத்திசாலிங்கன்னு நினச்சிக்கிட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க இந்த டிஎம்கே ஆளுங்க. எங்கேயாவது நீங்கள் பாருங்களேன், அவங்க மேலே வைக்கிற அக்யூசேஷனுக்கு ஒரு ஓப்பனாக உட்காந்து சேலஞ்சோ ஒரு பேச்சோ பதிலோ ஏதாவது இருக்குதா பாருங்களேன். இதை விட ஒரு கேவலம் வேற எதுவும் கிடையாதுங்க. இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவும் கிடையாது. இதை இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸுங்க படிச்சதான் நினச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் புத்தகங்கள்லாம் ஒரு 15-20 புத்தகங்களை வச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்குங்க, இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இந்த பைத்தியங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20-25 வயசுல தான் இருக்குங்க இந்த பைத்தியங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவங்க பெரிய புத்திசாலியாக காட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு, இந்த பொண்ணுங்களாம் நிறைய சொல்கிறேன், ஒரு பெரிய கண்ணாடி பொண்ணு போட்டு. see actually DMK's ideology is, நீ எந்த மொழியில் பேசினாலும் நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. நீ பேசுறது மக்களுக்கானது கிடையாது. நீ ஒன்றை ஒரு அறிவாளியாக நினச்சிக்கிட்டு இந்த அடுத்த சந்ததியும் கெட்டு போகிறதுக்கு ஒரு அரசியலை பேசிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த 60 நாட்களுக்குள்ள திமுக மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதிலாவது நீங்க முதல்ல பேசிட்டு நீங்க தாவேகா மீது உள்ள குற்றச்சாட்டுக்கு வாங்க, நானும் உங்க கூட பேச தயார். பட் நீங்க நான் அதை பத்திலாம் பேசவே மாட்டேன், அதுக்கெல்லாம் பதிலே என்கிட்ட கிடையாது, நான் டைரக்டா தாவேகா இப்படி பண்ணுது மாற்றம்னு சொன்னீங்களே இதுவா அது, நீ அதெல்லாம் விடு ராஜா. நீ அதுக்கப்புறம் வரலாம். நீ ஃபர்ஸ்ட் உன் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லு. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கு ஏன் பேச மாட்டேங்கிற? அதை பேசவே மாட்டேங்கிறானுங்க எவனுமே. தாவேகா விடுறா, அவன் 2.5 வருஷம் தான் ஆகுது. நீ 75 வருஷமா என்னத்தை கிழிச்ச, சமூக நீதினு சொன்னிய என்னத்தை கிழிச்ச இத்தனை நாள்ல. ஒரு ஊர்ல பஸ் இல்லைன்றான், ஒரு ஊர்ல தண்ணி வரலன்றான், ஒரு ஊர்ல கோயிலுக்குள்ள போக முடியலன்றான், ஒருத்தன் ரோட பறிச்சு போட்டுக்காங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்றான். இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கியே. ஒவ்வொரு கிராமத்துல வாரத்துக்கு 2 ஸ்கூல்ல இருந்து அரசு பள்ளி மாணவர்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க. யார் அதை விடுறா? அந்த ஸ்கூலே விடுது. சரி எடுத்து போடுறா, நம்ம கிராமத்துக்கு வரட்டும், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு அட்லீஸ்ட் உங்க கிராமத்துக்கு ஒரு வண்டி வந்தா பரவாயில்லடா அப்படின்னு ஸ்கூல்ல இருக்கிற ப்ரொஃபஸங்க விடுறாங்க. இப்ப ஸ்கூல்லே போடுறாங்க அந்த பசங்க. இதுக்கு முன்னாடி ரோட்ல இருந்து போட்டுருந்தாங்க. இப்ப அதெல்லாம் நடக்கிறத பார்த்து அந்தந்த அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டருங்க அந்த ஸ்கூல்லே வச்சு போட சொல்றாங்க. இன்னைக்கால ஒரு வீடியோ வந்திருக்குது. அந்த ஸ்கூல் பிரேயர்ல நின்றுகிட்டு அந்த 15 பசங்க 20 பசங்க ப்ரே பண்ணும்போது சொல்றானுங்க, எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அசம்பிளியில் நின்றுட்டு கையெடுத்து கும்பிட்டு, முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு பேருந்து வசதி பண்ணி கொடுங்க, பல கிராமங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. இது கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்னதுங்க தின்மானுங்க இவனுங்களா இத்தனை நாளா? இதே நம்ம சாப்பிட்ற அந்த அரிசி தானங்க இவங்களும் தின்னுட்டு இருந்தாங்க, இதே பூமியில தானங்க அவங்களும் இருக்கிறாங்க. எப்படிங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் எதுவுமே இருக்காதா? ஏன்னா நீ நல்லா இருக்கிறியே, நீ சூப்பரா இருக்கிறியே, ஒன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை கூட யாரும் கேட்கல. இங்க அந்தந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் என்ன வாழ்க்கையை கேட்கறாங்க? ஒரு சாதாரண பேசிக் அம்யூனிட்டிஸ் என்கிட்ட இல்லடான்றாங்க. நீ சென்னையில உட்காந்துக்கிட்டு பெரிய இவன் மாதிரி இங்க வாய் பேசிக்கிட்டு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு அந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், உனக்கெல்லாம் நாக்கு கூசல? இவன் என்னங்க அரசியல் எடுத்து போறாங்க? கட்சியெல்லாம் விடுங்க. தாவேகா என்னங்க பண்ணி கிழிக்க போகுது நமக்கு? தாவேகா விடுங்க, திமுக விடுங்க, அதிமுக எல்லாத்தையும் விடுங்க. இவங்க பண்ண அரசியலே ஒரு குப்பு அரசியலுங்கிறத சொன்னா ஏங்க ஏத்துக்க முடியல உங்களால? தாவேகா மேல ஏறுறானுங்க, எகுறானுங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் நீ பண்ணி வைக்காம போயிருக்கிய. அங்கொன்றும் இங்கொன்றுமா எவனாவது ஒருத்தன் குறுக்க வந்தான் அப்படின்னா அவன் வாயில தான் வந்துடும். அங்கொன்றுமாய் இங்கொன்றுமாய். ஸோ அதனால இவங்களை முதல்ல இவங்க அரசியலுக்கு பதில் பேச சொல்லுங்க. நம்ம இந்த ஜென்சி டிஎம்கே இது பண்ணா அது பண்ணான்னு நம்ம பேசுறோம். தாவேகா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவை கொண்டு வந்துருக்குது. அரசு பணியை கொடுக்க போறேன்னு சொல்லுது கரூருக்கு. அரசு பணி கொடுக்குறதுங்கிறது இதில் அனாவசியமான ஒரு விஷயங்கன்ற ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்றோம். இவனுங்க பேசுற எவனாவது ஒருத்தனாவது பப்ளிக்கா, பிரைவேட்ல புலம்புவானுங்க, பப்ளிக்கா ஒருத்தனாவது திமுக இந்த விஷயத்துல இது பண்ணது தப்புப்பா, இந்த விஷயத்தை பண்ணிருக்கூடாது ஒருத்தர் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்க? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு திருடு இன்னொரு திருடன் காட்டி பிடிக்க மாட்டான். ஏன்னா சப்போர்ட் பண்ற இவனுங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவனுங்க குடும்பத்துல ஒரு திமுக காரன் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பான். இவனுங்களும் அப்படியே அதுலயே இருந்து ஊறி இந்த ஊழல்லையே உட்காந்து கரப்ஷனை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு தப்பு சொல்ல திமுக மேல. ஏன்டா நீங்க எல்லாம் மனுஷனா? எங்கந்திரா வருது இந்த கரப்ஷனு? அது எப்படி அவங்களால நார்மலைஸ் பண்ண முடியும்? இது இந்த 60 நாள் இது பண்ணிருக்கானுங்க, நார்மலைசிங் கரப்ஷன். கரப்ஷனை தாண்டி வேற ஏதாவது தவறு சொல்லுங்களேன். அதாவது இந்த 10,000 கோடி ஊழல், 20,000 கோடி ஊழல்,
1.5 லட்சம் கோடி ஊழல், 36,000 கோடி ஊழல், 1.76 லட்சம் கோடி ஊழல்னு ஒரு கேஸ் வந்துச்சே 2G. அதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டதா இதே கேட்டுட்டு இருங்க. நிரூபிக்கப்பட்டதா நீங்க ப்ரூஃப் கேட்கும் போதெல்லாம் ஒரு நிமிஷமும் நீங்க யோசிக்க வேண்டியது, நீங்க கேட்குற ப்ரூஃப் நடந்த ஒரு ஸ்கேமுக்காக இல்லை, நாளைக்கு போற உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுடைய வாழ்க்கை நாசமா போறதுக்கு நீ ப்ரூஃப் இருக்குதான் நீ கேட்டுட்டு இருக்கிற. இந்த ப்ரூஃப் இன்னைக்கு உனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீ கோர்ட்ல மாட்டலங்கிறதெல்லாம் தாண்டி உன் அடுத்த ஜென்ரேஷன் 40 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு உன்னை சபிப்பான். நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை சபிப்பான். என் தாத்தாவும் என் அப்பனும் எவ்வளோ கேவலமா இருந்தானுங்க, அன்னைக்கு நடந்துட்டு இருந்த ஒரு அரசியலை முட்டு கொடுத்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தானுங்க, அவனுங்கனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இன்னைக்காவது ஓரளவுக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கப்புறம் வந்தவனுங்க சில பேர் கொஞ்சமாவது உருப்படியாக அரசியல் பண்ணானுங்க, அதனால தான் நான் இங்க இருக்கிறேன், இவனுங்க சமூக நீதினு சொல்லிட்டு இந்த நாட்டையே நாசப்படுத்தி வச்சிருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு சவிப்பானுங்க உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனு. அன்னைக்கு கிடைக்கும் உனக்கு ப்ரூஃப். மேலே உட்காந்துட்டு இருப்பல, நீ உட்காந்துக்கு அப்புறம் உனக்கு 115 120 வயசு இருக்கும் அன்னைக்கு, அங்கே ஆவியா உன் ப்ரூஃப் எல்லாம் வரும், பறந்து புடி அன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு ப்ரூஃப். அறநிலைத்துறைக்கு உள்ள வர கோயில்கள்ல வந்து பிரசாதம் வந்து கொடுக்கறது வந்து அந்தந்த கோயில்களே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டெண்டர்ஸ் விடுவாங்களாம் சார். அந்த டெண்டர்ஸ்ல இருந்து தான் வந்து அந்த கடையில இருக்கவங்க பிரசாதம் கொடுக்கறதாகவும், அவர் ஆய்வு பண்ண போகும்போது அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்களா சார். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து மதுரை உயர்வு அமர்வு நீதிமன்றம் வந்து பாராட்டு தெரிவித்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுப்பு பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர் ரமேஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் பண்ணி திமுக மேல கேஸ் போச்சோ அன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திமுக. வாழ்த்துக்கள். ஒரு அமைச்சர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, ரொம்ப சூப்பர், வரவேற்கிறோம் நாங்க இதை. இல்ல இவங்க பேசுறாங்க. மகளிர் விடியல் பயணம் அப்படின்ட்டு 2021 ஸ்டாலின் அவரோட முதல் கையெழுத்தே அதுதான் சார், மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வரையும் மாறு தட்டி சொல்றாங்க அது மகளிர் விடியல் பயணம் நாங்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு வந்து மகளிர் விடியல் பயணத்துல வந்து மகளிர் பயணம் மட்டும்தான் இருக்கு, அந்த விடியலை காணும். போச்சுல, அவ்வளவுதானே, 4ஆம் தேதி தான் விடியல் போச்சுல அவங்களுக்கு. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.